வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சில்க் சாரீக்கு நம்ம எப்படி டிசைனர் ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஏன்னா அதிகமாக பிகினர்ஸ் தான் நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம இந்த சாரியோட கலரை பாருங்கள். நல்லா டார்க் பிங்க் கலரில் இருக்குது. அதோட ப்ளவுஸ் நல்லா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா டார்க்காக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதோட பார்டர் காப்பர் ஜரியில் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டரில் ஒரு பூ டிசைன் வந்திருக்கு பாருங்கள். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இன்றைக்கி இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டிசைனர் தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ப்ளவுஸில் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கைக்கு கட் பண்ணது போக ஒரு பக்கத்தில் உள்ள பார்டரை நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது முதுகு பீஸும் நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் பார்க்கலாம். ப்ளவுஸோட உயரம் தையலுக்கு எல்லாம் சேர்த்து 17.25 இன்ச்சு இருக்குது. ஏன்னா இவங்க கொஞ்சம் பாடி சைஸ் ஒரு 42 இன்ச்சு அந்த மாதிரி வரும். அதனால் நான் பாடி சுற்றளவும் ஒரு 12.5 இன்ச்சு விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தால் பிரச்சனை இல்லை, குறைவாக எடுத்துடக்கூடாது. அதோட ஷோல்டர் ஒரு 1/4 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஆம்கூல் உயரம் 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா ஆம்கூலும் கொஞ்சம் ஆளுக்கு பெருசாக வர்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்திருப்பேன். இப்போ நம்ம நார்மலாக கழுத்து அகலம் வெட்டக்கூடிய இடம் ஒரு 2.25 இன்ச்சு வெட்டினா போதும். இப்போ அதில் தான் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒருவேளை நீங்கள் கேன்வாஸ் இல்லை, நார்மலாக இதில் கட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2.25 இன்ச்சு அளவுக்கு அகலம் கட் பண்ணிவிட்டு ஒரு 10 இன்ச்சு அளவு உயரம் கட் பண்ணிவிடலாம். இப்போ நான் இன்றைக்கி கேன்வாஸில் தான் இதை கட் பண்ணி தைக்க போகிறேன். அதனால் கேன்வாஸ் 2 மடிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச்சுக்கு மேலே எடுத்திருக்கேன். இப்போது இந்த கேன்வாஸில் நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய அளவை விடையும் 1/4 இன்ச்சு அகலம் அதிகமாகவும் ஒரு 3/4 இன்ச்சு உயரம் அதிகமாகவும் எடுக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் தாராளமாக கரெக்டாக வரும் தைச்சி எடுத்ததுக்கப்புறமா. ஏன்னா நம்ம முதல்ல லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் 1/4 இன்ச்சில் தைப்போம். ஆனால் இந்த கேன்வாஸில் அந்த தைக்கக்கூடிய அளவையும் சேர்த்து தான் நம்ம இதில் மார்க் பண்ணணும். அதனால் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பாக்ஸ் வடிவத்துக்கு உள்ளே நம்ம கழுத்தோட ஷேப்பை வரைஞ்சிக்கிடலாம். இந்த கழுத்து ஒரு இதழ் வடிவத்தில் வரைச்சி விட்டுருக்கேன். இப்போ அந்த வரைவுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நான் அந்த மாதிரி டேப் வச்சுட்டு எல்லா இடங்களையும் சின்ன சின்ன டாட் வச்சு விட்டுவிடுவேன். அதுக்கப்புறமா நம்ம நல்லா தெளிவாக வரைஞ்சோம்னா ஷேப் நல்லா வரும். இந்த மாதிரி நம்ம டேப் வச்சுட்டு நம்ம அளவுகளை குறிக்கும்போது கரெக்டான அளவில் வரும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் முதல்ல அந்த வெளிப்பக்கம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துட போகிறேன். அதுக்கப்புறமா இந்த உள்பக்கமாக வரைஞ்சிருக்க இடத்த நான் கட் பண்ணி எடுத்துட போகிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கட் பண்ணாமல் விட்டுட்டேன். இது கொஞ்சம் தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதனால தான். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இனி இதை நம்ம பார்டரில் வச்சு தைக்க போகிறோம். இப்போ நீளமான பார்டராக இருக்குது பாருங்கள். இந்த பார்டர் நம்ம கழுத்தோட உயரத்துக்கு சரியாக வருமா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு எப்போவுமே டிசைன் தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் அந்த பார்டரை 2ஆக கட் பண்ணிவிட்டேன். இந்த அதில் வந்திருக்க டிசைன் பாருங்கள், கொஞ்சம் பூ வடிவம் அப்படி மேலே மரம் வர்ற மாதிரி வந்திருக்கு. அது 2 பக்கமும் ஒரே மாதிரி அந்த டிசைன் வர்ற மாதிரி நான் கவனித்து வச்சுட்டு அந்த பார்டரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். அதில் ஒரு கரை மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த கரை பக்கம் தெரியாத அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். இப்போது இந்த பார்டர் தைக்கிறதுல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. பார்டரோட அகலம் நம்ம கழுத்தோட அகலம் எடுத்துருக்கோம் பாருங்கள், அது அளவுக்கு மேட்ச் ஆகுது. அதையும் கவனிச்சுட்டு தான் நம்ம என்றைக்குமே டிசைன் தைக்கணும். இப்போ இதை நான் 2 பார்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நகத்தால் நல்லா ராவி விட்டுட்டு அப்படியே உள்பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக அந்த நம்ம கார்னர் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடம் தையல் போட்டிருக்க இடத்துல கரெக்டாக வர மாதிரி வைக்கணும். மேலேயும் அந்த இடத்த சென்டர் பகுதியை பார்த்துட்டு ஒரு தையல் போட்டுடலாம். உங்களுக்கு விலகி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சுற்றி எல்லா இடங்கள்லையும் குண்டூசி குத்தி வச்சு விடுங்க. அப்போ தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே ஒரு பாயிண்ட் அளவுக்கு அந்த கேன்வாஸுக்கு மேலேயே நான் தையல் போட்டு கொண்டுட்டு வரேன். இல்லை இப்படியே வச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒருவேளை அயன் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி தைச்சிக்கிடுங்க. ஏன்னா அந்த தீபாவளி டைமில் நமக்கு அடிக்கடி பவர் கட் ஆகும்.
இப்போ நார்மலாக எல்லாருமே பவர் மிஷின் வச்சுருக்க மாட்டீங்க, பெடல் மிஷின் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு உங்கள் வேலையை தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஹேண்ட் வாஷ் வச்சு தைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி வெளிப்பக்கமும் நான் அந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டு எடுத்துட்டேன். இனி அந்த ஹேண்ட் வாஷுக்கு வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய கிளாத் எல்லாம் நம்ம வந்து அந்த ஹேண்ட் வாஷ் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதே டைப்பில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். உள்பக்கமாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம கடைசியில் தைச்சதுக்கப்புறம் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த நல்ல கிளாத்துக்கு உள்பக்கமாக லைனிங்கை வச்சுட்டு நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அதே போல் ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ அந்த ஜாயிண்ட் தையலுக்கு வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு நீட்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி இந்த முதுகு பீஸை லைனிங் பக்கம் தெரிகிற மாதிரி 2ஆக மடித்து வச்சிடலாம். சரியான அளவில் மடித்து வச்சுட்டு இப்போ வந்து நமக்கு சென்டர் தெரிகிற மாதிரி மார்க்கர் அளவு ஒரு கோடு போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து 3 இன்ச்சு அகலத்தை இந்த இடத்துல மார்க் பண்ணி கட் கொடுத்து எடுத்து வச்சுருவோம். சென்டர்லேயும் ஒரு கட் கொடுத்துருவோம். இது வந்து ஹேண்ட் வாஷ் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கவனிச்சுட்டு தைச்சிங்கன்னா ஈஸியாக மாடல் ப்ளவுஸ் தைக்கலாம். இப்போ அந்த சென்டரில் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதுவும் நம்ம வந்து கரெக்டாக சென்டரில் அந்த ஹேண்ட் வாஷ் வச்சு தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடமும் சரியாக வர்ற மாதிரி வச்சுட்டு பின் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே கேன்வாஸில் படாத அளவுக்கு கேன்வாஸ்க்கு மேலே நிற்கிற மாதிரி சென்டரில் ஒரு தையல் போட்டு வெளியே எடுத்துருங்க. இனி வந்து அந்த ஹேண்ட்வாஷில் நம்ம ஏற்கனவே தையல் போட்டோம். இப்போ போடுற தையல் வந்து ஹேண்ட்வாஷில் படாத அளவுக்கு ஹேண்ட்வாஷுக்கு உள் பக்கமாக அந்த தையலை போட்டு அப்படியே நம்ம கார்னர் வரக்கூடிய இடத்துல நிறுத்தி திருப்பி எடுத்து வெளிப்பக்கமாக தையல் போட்டு கொண்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது கழுத்தோட ஷேப் வந்து நல்லா வரும். இனி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் கிளாத்தை விட்டுட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நடுவில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த பீஸ் வந்து வேஸ்ட் ஆக்கிட வேண்டாம். அது நமக்கு ரோப் தைக்கிறதுக்கு உதவும். அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ அந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அப்படியே நம்ம நகத்தால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த கிளாத்தை அப்படியே திருப்பிக்கிடலாம். ஒருவேளை நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமில் இப்படி திருப்பி வச்சுட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடங்களையும் அதை திருப்பி விட்டுட்டு நகத்தால் ராவி விட்டிங்கன்னா அழகாக பணிஞ்சு வந்துடும். தைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே நல்ல பக்கத்தில் அந்த பார்டர் வர்ற மாதிரி திருப்பி வச்சுட்டு அந்த விளிம்பில் மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து தையல் போட்டு வெளிப்பக்கமாக நான் எடுத்துட்டேன். இனி தான் நம்ம வந்து இதுக்கு டிசைன் வந்து தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த முதுகு பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் விட்டுருக்கோம் பாருங்கள், 1.5 இன்ச் அளவுக்கு. அதை வந்து மடித்து தைச்சிக்கிடலாம். இது மடித்து தைச்சதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து ஒரு 15.25 இன்ச்சு இருக்குது ரெடி அளவு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ டாட்டை நான் அந்த மாதிரி மடித்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டாட்டோட உயரம் வந்து ஒரு 4.25 இன்ச்சிலேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் இந்த பின் டாட்டோட உயரம் வந்து பிடிக்கலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸோட லென்த் வந்து அதிகம், 15.25 இன்ச்சு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாட்டோட உயரத்தையும் பிடிச்சு விட்டோம் அப்படின்னா தான் முதுகு பக்கத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு 13 இன்ச்சு ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி பிடிப்போமோ அந்த மாதிரி பிடிச்சி விட்டுருப்பீங்க. அது வந்து இடையிலே ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ப்ளவுஸோட உயரத்துக்கு தகுந்தவாறு இந்த டாட் பிடிக்கிறதையும் கவனித்து தைங்க. மாடல் தைக்கிறதுக்காக சாரியிலேருந்து ஒரு 7.5 இன்ச்சு அளவுக்கு கிளாத் கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதை ஒரு 2.5 இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி நீல பீஸாட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த பீஸை அப்படியே 2ஆக மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். இந்த மாதிரி நான் 2 பீஸ் வந்து கழுத்துக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இது அப்படியே உள்பக்கமாக திருப்பி எடுத்தோன்னா அந்த பிசுறு எல்லாமே உள்பக்கம் வர்ற மாதிரி வந்துடும். நம்ம நார்மலாக ரோப் ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அதே மெத்தட் தான். இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிடலாம்.
எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா கைகளால் தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து விட்டுட்டு அந்த விளிம்பில் மட்டும் ஒரு தையல் போட்டு விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு அது வந்து திருங்கி வராமல் வரும். இனி அடுத்த பக்கத்துலேயும் அந்த விளிம்பில் ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுடலாம். இதே போல் நான் வந்து சேரீயோட பார்டரை மட்டும் கட் பண்ணிவிட்டு 2 பீஸ் வந்து இந்த மாடல் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ஒரு வேளை சேரீல கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஒரு 1/4 மீட்டருக்கும் அதிகமாக தான் கிளாத்து தேவைப்படும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க தான் உங்களுக்கு மாடல் தைக்கிறதுக்கும், ரோப் தைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஒர்க் வச்சு தைக்கக்கூடிய கிளாத்துகளுக்கு வந்து நீங்கள் ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. இப்போ அந்த பீஸ் வந்து ஒரு 3 1/2 இன்ச் அளவுக்கு நீளம் வர்ற மாதிரி நான் அளந்து, அதை வந்து எல்லா பீஸையுமே ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இந்த மாதிரி ஒரே அளவுக்கு எடுத்தால் தான் நம்ம வந்து மாடல் தைக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ இதில் ஊசியில் வந்து அதே கலருக்கு நூல் போட்டு எடுத்து வச்சுடலாம். நூல் ஒரு பக்கம் முடிச்சு போட்டுவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம வந்து ஊசியால் குத்தி சின்ன சின்ன சுருக்கு வர்ற மாதிரி எடுக்கணும். சுருக்கு வர்ற மாதிரி எடுத்துட்டு, எந்த பக்கத்தில் ஆரம்பித்தோமோ அந்த பக்கத்தில் நல்லா 2 கிளாத்தும் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, நல்லா 2, 3 தையல் அந்த இடத்துல போட்டு விட்டுருங்க. நடுவில் வந்து கேப் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா லாக் தையல் போட்டுட்டு நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் நேரே இருக்கிற மாதிரி அந்த பீஸையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 15 பீஸ் வந்து நான் கழுத்தில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். நான் இன்னொன்று தச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் தைக்கிறதுக்கு லேட் ஆக தான் செய்யும். நம்ம ஊசியால் ஒன்று ஒன்றா வந்து கொறுத்து சரி பண்ணணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் இதுக்கே ஆகிரும். நீங்கள் வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ ரேட்டு வாங்கலாம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிளாத்துல கட் பண்ணி ஒவ்வொரு பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு, அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து ரேட் வாங்கிக்கிடுங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு 15 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் உள்ளே வச்சு தைக்கிறது, நம்ம கரெக்ட் பண்ணி அதை மார்க் பண்ணி தைக்கிறது. அதுக்கு மேலே நான் வந்து பீடு ஒர்க் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். மறுபடியும் அந்த ரோப்பு வந்து இதே மாதிரி வேறு கொஞ்சம் வித்தியாசமான இதில் நான் வந்து ரோப்பு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் கவனிச்சுட்டு நம்ம வந்து ரேட் வாங்கணும். எப்போவுமே மாடல் ப்ளவுஸ் தைக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் சில நேரங்களில் டைம் ஆகாது. சில நேரங்களில் வந்து அதிகமாக டைம் ஆகிரும். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் குறைவான டைமும் ஆயிரும். சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த ரேட் வந்து கரெக்ட் பண்ணி யாருக்குமே சொல்ல முடியாது. இப்போ வந்து சென்டரில் கரெக்டாக நான் ஒரு அந்த பூ டிசைனில் தைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள். அதை வந்து ஒன்று வச்சு தைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒன்று ஒன்றா வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து முதல்ல தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸ் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறை வச்சு நல்லா செக் பண்ணிக்கிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை பத்தாது அப்படின்னா அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் தைக்கலாம். கிளாத்து கொஞ்சம் இருந்தால் இதே போல் ரெடி பண்ணிடலாம். இல்லை கிளாத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கேப்பை அதிகமாக விட்டு 2 சைடும் வர்ற மாதிரி கவனிச்சுட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ நான் அந்த பார்டர் வந்து அப்படியே தச்சு விட்டுருக்கேன் பாருங்கள். அது ஒரு பக்கம் நம்ம தைக்கலை. அதுக்கு அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையாக வச்சுட்டு நான் தைச்சி கொண்டு வந்துட்டுருக்கேன். அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து நான் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். ஏன்னா ஷோல்டர் என்ன ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த இடத்துல கிளாத் நிற்கணும். அது கனெக்ட் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து கரெக்டாக வருமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு தைக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் வச்சுட்டு அந்த இடத்துல பின் போட்டு வச்சுருங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸுக்கு இது வந்து விலகி போகாது. தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டைப்பை நீங்கள் வந்து பார்த்து தைங்க. இப்போ நான் வந்து இதையும் ஒரு பக்கம் எல்லாம் வச்சு பார்த்தேன். கரெக்டாக இருந்தது. அப்படியே ஒரு தையல் போட்டு விட்டுட போகிறேன். இப்போ இது தைச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் ஒர்க் வந்து வைக்கணும். ஒருவேளை லேஸ் ஒர்க் நீங்கள் வைக்கல அப்படின்னா, இந்த பார்டர் வரக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் நம்ம நார்மலாக பைப்பிங் தைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி தைச்சிட்டு கூட ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதில் பைப்பிங் தைக்கலை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தைச்சி விட்டுருக்கேன். இதுக்கு மேல் பக்கமாக நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேஸ் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காப்பர் கலரில். அந்த லேஸை இந்த பார்டருக்கு மேலே வச்சு கவர் பண்ணி தைச்சிக்கிட போகிறேன். ஏன்னா பார்டரில் வந்து பிசுறு வெளியே தெரியக்கூடாது பாருங்கள், அதனால். பாருங்கள் இந்த லேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
அதே மாதிரி நம்ம அந்த லேஸ் வச்சு தைக்கிறதும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ரொம்ப அலசலாக இருந்ததுனாலும் அந்த இடத்துல பிசுறு வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் நல்ல லேஸாக வச்சு தைச்சோன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இடத்துல எந்த பிசுறுமே தெரியாது. இப்போ அந்த பார்டர் வந்து பிசுறு தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி இந்த தையல் வந்து போட்டு விட்டுறலாம். அதேபோல் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த ஷேப் வர்ற மாதிரியே நம்ம வந்து அந்த லேசி மடித்து விட்ருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டுட்டு வந்து அப்படியே தைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி லேஸ் வாங்கி தைங்க. சில லேஸ் எல்லாம் ரொம்ப திக்காக மட்டை மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வளைவுகள் வர இடத்துலலாம் தைக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதெல்லாம் கவனிச்சுட்டு நீங்கள் வந்து லேஸ் ஒர்க் வச்சு தைக்கிறத தைங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த கழுத்து பகுதியில் ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க்கு வைக்கல. இப்போ அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாகவும் ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு ரோப்பில் ஒரு ஃப்ளவர் டைப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதில் வந்து வச்சு தச்சுக்கிட போகிறேன். இப்போ அந்த ரோப் தைக்கிற வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு அந்த ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த ரோப்பை வந்து வச்சு தச்சுட்டேன். இந்த ரோப் தைக்கிறதுக்கு கிளாத் இல்லை இந்த சேரீயில். அதனால் நான் இந்த மாதிரி தனியாக ரெடிமேடாக கிடைக்கும் பாருங்கள், அந்த ரோப்பை வாங்கி வச்சுட்டேன். இன்னும் இந்த ப்ளவுஸுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் கோல்டு கலர் பீடு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு தான். அதை வச்சு நம்ம அந்த இடத்துல முதல்ல வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து வச்சு நான் ஒரு 2 தையல் போட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால 2 தையல் போட்டுட்டு உள்பக்கமாக நல்லா லாக் தையல் வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த சென்டர்லேயும் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுனதுனால அந்த க்ரீன் கலருக்கு மேலேயே அந்த சென்டர்லேயும் நான் வந்து ஒன்று வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்தது. இதே போல் தான் நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அந்த டைமில் வந்து நம்ம எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி நம்ம தைச்சிட்டு இருக்கலாம். இப்போ வந்து அதே போல் இந்த சென்டர்லேயும் ஒன்று வச்சு நான் தைச்சிட போகிறேன். இந்த மாதிரி பீடு ஒர்க் வைக்கும்போது ஒரு டபுள் தையல் போட்டிங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறமா உள்பக்கமாக லாக் தையலும் போட்டுட்டு அடுத்த பக்கத்தில் இருந்து ஆரம்பிங்க. இப்போ இதே போல் நான் வந்து நெக்கு ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துக்கிட போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி கொஞ்சம் நம்ம ஒர்க் வச்சு தைக்கிற ப்ளவுஸ் எல்லாம் அதுக்கு தகுந்தவாறு இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதோட ரேட்டையும் கவனித்து வாங்குங்க. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்குது, அந்த டைமில் கிராண்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி இப்போ வந்து சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் தைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு டிசைன் ஒர்க்கு தான். இந்த தீபாவளிக்கு இதே போல் நீங்களும் தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.